கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். நிஜம் தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்லப்படுகிறது, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கி நாம் வாழ்கிற வாழ்க்கையில், வேலை பார்க்குற இடத்துல, இன்னும் குடும்பத்தில், எங்கே நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு ஒரு கிரீடம் சூட்டப்பட்டால் அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிரீடம் என்பது ஒரு மனமகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வரும். கிரீடம் என்பது நமக்கு ஒரு மேன்மையை கொண்டு வருகிறதற்கு அடையாளம். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு என்ன கிரீடத்தை தருவேன்? ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிமிர்னா சபைக்கு சொல்லப்படும் பொழுது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இது. ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மற்ற கிரீடங்கள் எல்லாம் வாடி போகலாம், மற்ற கிரீடங்கள் எல்லாம் அழிந்து போகலாம். ஆனால் வாடாத மாறாத நிலையான ஒரு கிரீடம் உண்டு. ஆனால் அதுதான் ஜீவ கிரீடம். அந்த ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டுமானால் வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிற காரியம், மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம் உண்மையாய் இருந்தால் கர்த்தர் ஜீவ கிரீடத்தை அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரிடத்தில் அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நம்முடைய ஆயுசு நாட்கள் இருக்கும் வரை, நமக்கு ஜீவன் இருக்கும் வரை நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உண்மையாய் இருந்தால், கர்த்தர் நியமித்த நாள் வரை, ஜீவனுள்ள நாள் வரை நம்ம உண்மையாய் இருந்தால் கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த கிரீடத்தை பெறுறோமோ இல்லையோ, ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மரண பரியந்தம் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். இன்றைக்கி உண்மையாக இருக்கும் பொழுது நிறையா பிரச்சனைகள் வரலாம். சில இடத்துல நம்ம உண்மையாக இருந்தது நிமித்தமாக நெருக்கப்படலாம். வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் உண்மையாக இருந்ததுனால வீண் பழி உங்கள் மேலே சுமத்தப்படலாம். உண்மையாக இருந்ததுனால பல இக்கட்டுகளுக்குள்ளே நீங்கள் போயிருக்கலாம். பல நெருக்கடிக்குள்ளே மாட்டி தவிக்கலாம். ஆனால் உண்மையாக இருந்தால் கடைசியில் கர்த்தர் ஜீவ கிரீடத்தை தருவார். யோசேப்பு உண்மையாக இருந்தான், அரண்மனையில் உண்மையாக இருந்தான், அதனால் அவன் சிறைக்கு போனான், உண்மைதான். ஆனாலும் கூட கடைசியில் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்குற மாதிரி பார்வோன் தன் கையில் இருக்கக்கூடிய அந்த முத்திரை மோதிரத்தை கலத்தி யோசேப்பின் கையில் கொடுத்ததை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். உண்மையாக இருந்தால் சில நேரங்கள் பாடு வேதனை வரும். அதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அழகாக சொல்லப்பட்டிருக்குது, நீ படப்படுகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, கர்த்தர் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். உண்மையாக இருப்போம். உண்மையாக இருக்கும் பொழுது சில கஷ்டங்கள், நெருக்கடிகள், பாடுகள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரலாம். அந்த நிந்தைகளுக்கு மத்தியிலையும் இன்னும் உண்மையாக இருப்போமேயானால், மரண பரியந்தம் உண்மையாக இருப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். ஜீவ கிரீடத்தை தருவார். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, எல்லாரும் பார்த்து உங்களை பார்த்து யார் யார் உங்களை பகைத்தார்களோ, யார் யார் உங்களை ஏளனமாய் பார்த்தார்களோ, யார் யார் உங்களை எள்ளி நகையாடினார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாராக. ஒரே காரியம், உண்மையாக இருக்கணும்.
எந்த நிலைமையிலையும் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்வோம், உண்மையாக இருப்போம். கர்த்தர் ஜீவ கிரீடத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி உண்மையாய் இருக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையாய் இருக்கிறது நிமித்தமாய் உபத்திரவம் வரலாம், பாடு வரலாம், வேதனை வரலாம், கவலை வரலாம், கண்ணீர் வரலாம், துக்கம் வரலாம். ஆனால் உண்மையாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்க, அதன் மூலமாக ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கலங்கி போய் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் உண்மையாக இருந்தது நிமித்தமாக இந்த பாடுகளுக்குள்ளே கடந்து போகிறேன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை கொடுத்து பிள்ளைகளை நீர் தைரியப்படுத்துகிறதற்காக நன்றி. ஜீவ கிரீடம் பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஜீவ கிரீடத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகள் தலையை நிமிர பண்ணுவீராக. பிள்ளைகள் வெட்கப்பட்ட இடத்துல பிள்ளைகள் தலையை நிமிர பண்ணுவீராக. எங்கெங்கே கூனி குறுகி போனார்களோ, எங்கெங்கே அவமானப்பட்டார்களோ அந்த இடங்களில் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி ஜீவ கிரீடத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மை கிருபை தொடரட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. பிள்ளைகள் எங்கே போனால் வந்தால் கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். செய்கிற காரியம் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுவீராக. நன்மை கிருபையும் தொடரட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மரண பரியந்த உண்மையாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். God bless you.